என் குழந்தையே, இன்று நான் சொல்வதை முழுமையாக கேட்டுவிட்டால் 1 மணி நேரத்தில் நீ நினைத்த வேண்டுதலும் ஒரு நல்ல செய்தியையும் உன் அப்பாவாகிய பெருமாள் கொடுக்க போகின்றேன். அதனால் நினைத்தது நடக்க வேண்டும் என்றால் இந்த அப்பாவின் வாக்கை முழுமையாக கேட்க வேண்டும். என் வாக்கை ஏன் கேட்க சொல்கிறேன் தெரியுமா? சில விஷயங்கள் உன்னை தேடி வரப்போகிறது. அதுவும் நல்ல விஷயங்கள் எல்லாம் வரப்போகிறது. சில தேவையில்லாத கவலைகளை எண்ணி அதை நீ வாழ்க்கையில் தவற விடாதே. அதனால்தான் என் பிள்ளை வரக்கூடிய மிக மிக முக்கியமான விஷயத்தை முன்னால் தெரிவித்து இதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் சில விஷயத்தில் உனக்கு ஏமாற்றம் நடந்திருக்கலாம், சில துரோகம் நடந்திருக்கலாம். அந்த கவலையை எண்ணிக்கொண்டு உட்கார்ந்திருந்தால் அப்பா எனக்கு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுங்கள், என் வேண்டுதலை நடத்தி கொடுங்கள் என்று நீ கேட்கும் பொழுது கவலையில் கண்களை மூடிக்கொண்டிருந்தால் நான் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயம் உன் கண் எதிரே இருந்தாலும் எப்படி தெரியும்? என் பிள்ளையே, முதலில் நீ கண்களை திறக்க வேண்டும். அப்படி திறக்க வேண்டும் என்றால் இந்த அப்பாவின் வாக்கை முழுவதுமாக கேட்க வேண்டும். அப்படியே கேட்டால் மறுகணமே நல்ல மாற்றங்களும் நல்ல செய்திகளும் 1 மணி நேரத்தில் நிச்சயம் உன்னை தேடி வரும். இது அப்பாவின் சத்திய வாக்கு என் செல்லமே. அதனால் கவனமாக கேட்பாயா அல்லது அலட்சியம் செய்வாயா என்பது உன்னுடைய விருப்பம். ஆனால் என் குழந்தை கேட்ட வேண்டுதலையும் கேட்ட விஷயத்தையும் நடத்தி கொடுப்பது இந்த அப்பாவின் வாக்காகும், அப்பாவின் கடமையாகும். ஆனால் கேட்கக்கூடிய விஷயத்தை கவனமாக கேட்க வேண்டும். என் செல்லமே, ஒவ்வொரு தருணத்திலும் இந்த அப்பாவை வைத்து பல வேதனைக்கும் சோதனைக்கும் சில நபரிடம் சிக்கிக்கொண்டு தனிமையில் தவித்து வருகிறது. இந்த நபரெல்லாம் என் பிள்ளையின் வாழ்வில் சில விஷயத்தை செய்கின்றேன், பல விஷயத்தில் மாற்றத்தை கொண்டு வருகின்றேன் என்று என் பிள்ளைக்கு வாக்குறுதி அளிக்கிறார்கள். ஆனால் அந்த வாக்கினை வார்த்தையாக மாற்றி அப்படியே பொய்யாக உரைத்து என் பிள்ளையை ஏமாற்றிருக்கிறார்கள். இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் தான் என்று என் பிள்ளை என் வாழ்க்கையில் வந்து, அப்பா என் வாழ்க்கையை காப்பாற்றுங்கள், எனக்கு சில விஷயம் பிடிக்கவில்லை, ஏனோ ஏதோ சரியில்லை என்று என் பிள்ளை எனக்கு வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை அப்பா. இப்போது நன்றாக பேசியவர் கூட சரியில்லாமல் இருப்பது என்னுடைய காரணமா? என் மனநிலை சரியில்லையா அல்லது அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்களா என்று பல விஷயத்தை என்னிடம் பதிலாய் கேட்பாய். ஆம் என் பிள்ளையே, உன்னை நம்ப வைத்து துரோகம் செய்து ஏமாற்றி கொண்டிருப்பதால் தான் அதை துற்றம் என நினைத்து தூக்கி எறி. பிள்ளையே, உன் வாழ்க்கை முழுவதும் அது நரகமாய் மாறிவிடும் என்று நான் சொல்லி பார்த்தேன். ஆனால் நீ கேட்கவில்லை. அதனால்தான் சிறு லீலைகள் செய்து உன்னிடம் இருந்து அந்த உறவை பிரித்து வைத்திருக்கின்றேன். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் உண்மையான அன்பிற்கு உன்னுடன் இல்லை. என் குழந்தையே, ஒரு சொத்திற்கும் பணத்திற்கும் அழகிற்கும் ஆசைப்பட்டு அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இப்போது அது குறைய குறைய இதைவிட எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அடுத்த கட்ட மனிதரை தேடி சென்றிருக்கிறார்கள். இது என் தங்க பிள்ளைக்கு புரியாமல், தாய் அப்பா என்னுடைய நல்ல உறவு என்னை விட்டு பிரிந்து விட்டது. என்னை அன்பாக பார்த்து கொண்டார்கள், அரவணைப்பாக பேசினார்கள், எனக்கு ஏமாற்றத்தை கொடுக்கவில்லை. ஆனால் ஒரு சில நபர்களால் என் உறவானது
முழுமையாக மாறிவிட்டது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய். இந்த அப்பாவிடம் சொல்லி அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் அங்கு நடந்தது பல விஷயங்கள். உனக்கு தெரிந்ததோ கடுகளவு கூட இல்லை. இந்த அப்பா உன் வாழ்க்கையில் வந்து ஒரு காரியத்தை செய்கிறேன் என்றால் அது நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றம் இருக்கக்கூடும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா உன் எதிர்காலத்தில் இந்த நபர்கள் எல்லாம் உன்னுடன் இருந்தவர்கள் என்றால் உனக்கு மிக பெரிய விஷயத்தை செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் கனப்பொழுதில் நீ கண்ணீர் விட்டு அப்பா என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று இந்த அப்பாவை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். நான் நினைத்தது நடக்கவில்லை, நான் கேட்டது கிடைக்கவில்லை, ஒவ்வொரு தருணமும் எனக்கு ஏமாற்றம்தான் ஏற்படுகிறது அப்பா. இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் என் வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்க வேண்டும் அப்பா. ஒவ்வொரு விஷயத்திலும் நான் ஏமாற்றத்தை தான் சந்தித்து கொண்டிருக்கின்றேன். என்னை பல நபர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அப்படி என்று பல குழப்பத்திற்கு நீ ஆளாகியிருக்கிறாய். ஆனால் நான் சொல்வதை கேள் தங்க பிள்ளையே, குழம்பிக் கொள்ளாதே. பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் பொறுமையில்தான் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று உன்னால் நிதானமாக புரிந்து கொள்ள முடியும். அதேபோல் அவசரப்பட்டு உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று எண்ணம் கொள்ளாதே. அதேபோல் கடைசி வரை இந்த கஷ்டம் நிலைத்திருக்கும் என்று அப்படியே முழுமையாக நம்பாதே. இந்த கஷ்டமானது உன் வாழ்க்கையில் உயர்த்தி கொடுக்க வந்திருக்கிறது. இந்த கஷ்ட காலத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்களின் சுயரூபத்தை புரிந்து கொள்வாய். நீ அனைத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்களிடம் கையேந்தி நிற்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை வாழக்கூடாது. நீ என் குழந்தை தங்கமே. புரியாதவர்களுக்கு நீ கண்ணீர் வடித்துத்தான் புரிய வைக்க வேண்டும் அல்ல. உண்மையான அன்பு இருந்தால் வார்த்தைகளே பேசும், கண்களே பேசும். ஆனால் உள்ளத்தில் பணத்தாசையும் பொருளாசையும் இருந்தால் உன் உள்ளமும் தெரியாது, மனமும் புரியாது. அப்பேற்பட்ட மனிதரைத்தான் நீ தேர்ந்தெடுத்து விட்டாய். கவலை கொள்ளாதே. வாழ்க்கையில் பல தவறுகள் செய்தாலும் பலவிதமாக திருத்திக் கொள்ளலாம். ஆனால் செய்த தவறையே மறுமுறை செய்தால் அதை உன்னால் திருத்தவும் திருந்தவும் முடியாமல் சில விஷயங்களில் இருக்கிறாய். ஆனால் நான் திருத்துவதற்காக உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றேன். நிச்சயம் நடக்கும். பல நபருடன் ஏற்பட்ட கசப்பான விஷயங்களோ அதே போல் கசப்பான அனுபவங்களையோ யாருடனும் அதிகமாக பகிராதே. அதுவே உனக்கு தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வருகிறது. நான் சொல்வதை கேள். எந்த கஷ்டமாக இருந்தாலும் உனக்கு நடந்த கொடுமை என்னவென்று எனக்கு தெரியும். எப்படி நியாயத்தை வழங்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். அதே போல் உன்னுடைய ஆழ்மனதில் என்ன தேவைகள் இருக்கிறது என்பதை உன் அப்பா நான் அறிவேன். இப்போது தன் குழந்தைக்கு எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். உன் அப்பாவிற்கு உன் எதிர்காலமும் தெரியும். அனைத்தையும் உனக்கு செய்து கொடுக்கின்றேன். என் மீது நம்பிக்கை வை. தைரியமாக இரு, பொறுமையாக இரு என்று சொல்கின்றேன். இந்த கஷ்டத்தில் இருந்து, மீளா துயரத்தில் இருந்து நீ மீண்டு வர வேண்டும். உன் அப்பா கரங்களை நீட்டிக்கொண்டு காத்திருக்கின்றேன். இனிமேல் யார் மேலும் அதிகமாக அன்பு வைத்து வாழ்க்கையில் நொந்து போகாதே. எந்த உறவாக இருந்தாலும் அளவோடு இரு. அளவு என்பது வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். அதனால் ஒவ்வொரு உறவிடமும் அளவோடு பழகு, அளவோடு பேசு, உன் கடமையை செய். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும்
பல பேர் பலவிதமாக பேசினாலும் அந்த பல பேச்சுக்களை உன் சிந்தனையிலும் எண்ணத்திலும் ஒரு கடுகளவு கூட நுழைய விடாதே. ஆனால் இந்த அப்பாவின் வாக்கை முழுமையாக கேட்டு எப்போதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருக்கிறதோ அந்த தருணத்தில் எல்லாம், அப்பா எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, எனக்கு நீங்கள் துணை இருக்க வேண்டும், நான் செய்யக்கூடிய விஷயத்தில் வெற்றியை கொடுங்கள் என்று தைரியமாக உனக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அந்த நேரத்தில் அப்படியே கிடைக்கும். நினைத்தது நடக்கும். உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மங்களமும் வெற்றிகளும் கொடுக்க உன் அப்பா தேடி வருவேன். காரணம் என்ன தெரியுமா? நீ செய்த நல்ல காரியம், உன் நல்ல மனது, எப்போதும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத அந்த நல்ல மனதிற்காக அப்பா என்று ஒரு முறை கூப்பிட்டால் மறுகணம் உன் கண்முன்னே காட்சி கொடுத்து உன் தேவையை பூர்த்தி செய்வேன். நல்லதை நடத்தி கொடுப்பேன். உனக்கு என்றும் துணை இருப்பேன். உன் அப்பா. தங்கமே, என்றும் நல்லதையே உனக்கு கொடுப்பேன். நம்பிக்கையோடு காத்திரு, நிச்சயம் நல்லதே நடக்கும்.